எல்லா இதற்கு முன்னால் நடந்த அத்தனை எலெக்ஷன்களையும் விட இந்த எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நிர்வாகம் அற்ற ஒரு ஆட்சியா இல்லை நிர்வாகமே செய்ய முடியாத பொறுப்பாளர்களா? இன்னும் மக்கள் மத்தியில் நான் எங்கே சென்றாலும் அந்த ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு என்கிட்ட. யாரோட கூட்டணி முடிவாயிருச்சா, பேசிட்டீங்களா? நம்முடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் ஏற்கனவே சில செய்திகள் வந்திருக்கு. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. மக்களுக்கு தேவை மாற்றம். புதுசாக ஏதாவது வேணும்னா புதியவர்கள் வரணும், இளைஞர்கள் வரணும், விஷயம் தெரிந்தவர்கள் வரணும், படித்தவர்கள் வரணும். அவங்க அந்த ஆட்சி பீடத்தில் அமரணும், பொறுப்பான இடங்களில் அமரணும். கண்ட நேரத்தில் டேமை திறந்து விடக்கூடாது, வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. இதெல்லாம் எலிமெண்ட்ரி, சின்ன சின்ன விஷயம். மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முறையே செய்தால் மக்களுக்கு தான் பயனை தவிர உங்களுக்காக பதவி கிடையாது. மக்களுக்காக அந்த பதவியில் நீங்கள் இருக்கீங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வர்றவங்களுக்கும் இதே தான். நம்ம ஒரு கொள்கையோடு இருக்கோம், இதெல்லாம் நம்ம மக்களுக்கு செய்யணும்னு இருக்கோம். ஏன்னா இத்தனை காலமாக அது செய்யலை. ஸோ இதில் நமக்கு எவ்வளவு உடன்பாடு இருக்கோ அந்த கட்சியோடு தான் நாம் கூட்டணி. சீட்டுக்காக அல்ல, இருக்காது. இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்ற உத்தரவாதம். ஏன்னா அது அவங்களுக்கே அதான் நல்லது. மத்தியில் இருக்கிற கட்சிங்களுக்கு இங்கே பெரிய வேலை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய கட்சிகள், அகில இந்திய லெவலில் இருக்கிறவங்க. அந்த மரியாதையோடு சொல்கிற, தன்னடக்கத்தோடு சொல்கிற, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க நம்முடைய இயக்கங்களை நம்பித்தான் இருக்காங்களே தவிர இங்கே இருக்கும் இயக்கங்கள், மத்தியில் இருக்கும் அந்த 2 இயக்கங்களை நம்பி அல்ல. முக்கியமான பிரச்சனை மக்கள் வளமாக இல்லை, வசதிகள் மிக குறைவாக இருக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, போதிய கம்யூனிகேஷன் இல்லை. இந்த சேட்டலைட் யுகத்திலும் சாலை வசதிகள் இல்லை, மருத்துவ வசதிகள் போதவில்லை, கல்வி வசதிகள் இல்லை, சுகாதார வசதிகள் இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு எத்தனை இல்லை வேணும் சொல்லிட்டே போகிறேன். தைரியமாக சொல்கிறேன். அவர் இந்த எலெக்ஷனை அவர் கிங்காக இருக்கக்கூடிய தகுதி உள்ளவர் தான். இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை கிங் மேக்கராக இருந்தால் ரொம்ப நல்லது. அது என்னுடைய அபிப்பிராயம்.